கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் உடனே மரித்து விட்டார் என்பதை குறித்து சத்திய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 37வது வசனம். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். மகா சத்தமாய் கூப்பிட்டு. ஏன் மகா சத்தமா கூப்பிட்டு ஜீவனை விடணும்? சும்மா லேசா கத்திட்டு ஜீவனை விட்டுருக்கலாம்ல. ஏன் மகா சத்தமாய் கூப்பிடணும்? மகா சத்தமாய் கூப்பிட்டு ஏன் ஜீவனை அவர் விட வேண்டும்? வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 44வது வசனம் 45வது வசனம். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளாக மரித்தது நிச்சயமா என்று கேட்டார். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே யோசேப் என்கிற ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து மரித்து போனதுக்கு பிறகு அந்த சரீரத்தை எடுத்து கல்லறையில் அடக்கம் பண்ணுவதற்கு பிலாத்தினிடத்திலே போய் கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது பிலாத்து ஆச்சரியப்படுகிறான். இதற்குள்ளாக அவர் மரித்தது உண்மைதானா என்று ஆச்சரியப்படுகிறான். விசாரிக்கிறான். உண்மையா அவர் மரிச்சிட்டாராப்பா? எல்லா தகவல் வந்ததுக்கு பிறகு உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகு சரி நீங்க போய் என்ன செய்யுங்க, சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணுங்கள் என்று யோசேப்புக்கு அனுமதி கொடுக்கிறார். அருமையானவர்களை கவனியுங்கள். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து என்ன செய்கிறான்? ஆச்சரியப்படுகிறான். யார் ஆச்சரியப்படுறா? பிலாத்து ஆச்சரியப்படுகிறான். ஏன் பிலாத்து ஆச்சரியப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்து இவ்வளவு சீக்கிரமா மரித்ததற்கு ஏன் பிலாத்து ஆச்சரியப்பட வேண்டும்? பொதுவாக சிலுவையிலே தொங்குகிறவர்கள் சீக்கிரத்திலே மரிக்க மாட்டார்களாம். கவனிங்க. பொதுவாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் சீக்கிரத்திலே மரிக்க மாட்டார்களாம். உயிர் பாருங்க ஊசலாடி கொண்டிருக்குமா. எனவே போர் சேவகர்கள் என்ன பண்ணுவார்களாம்? பெரிய உருளை கட்டைய நல்லா எடுத்து கொண்டு வந்து இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நபர்களுடைய கால் எலும்பை ஓங்கி ஒரே அடி அடிச்சு சடக்குன்னு கால் அப்படி ஒடிப்பாங்க பாருங்க. ஒடிக்கும் போது டக்கு உயிர் போயிருமா? இல்ல கவனிக்கிறீங்களா? முடிந்த உடனே உயிர் என்ன செஞ்சிட டக்குன்னு போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் எலும்புகளோ முறிக்கப்படவில்லை என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். முறிக்கப்படாவிட்டாலும் அவர் சீக்கிரத்திலே மரித்து போனார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. எவ்வாறு அவர் இவ்வளவு சீக்கிரமாய் மரித்து போனார்? எதினாலே அவர் இவ்வளவு சீக்கிரமாய் மரித்து போனார்? காலெலும்பு முறிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் சீக்கிரமாய் மரித்து போனாரே. எவ்வாறு இவ்வளவு சீக்கிரமா மரித்து போனார்? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம் முதல் 33வது வசனம் வரைக்கும். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளாய் ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தது. உடல்கள் அந்த ஓய்வு நாளில் சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படி உடல்களை எடுத்து போடும்படியாய் உத்தரவு கேட்டுக் கொண்டார்கள். அந்தபடியே போர் சேவகர்கள் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. அவருடைய கால் எலும்புகளை பொதுவா கால் எலும்பை முடிச்சதுக்கு பிறகுதான் என்ன செய்வாங்க? அவங்க மறிப்பாங்க.
உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கோம். 2 பேருடைய காலெலும்பு முறிச்சாச்சு, உயிர் போகாம, முறிச்ச உடனே உயிர் போயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து காலெலும்பு முறிக்கலாம்னு வர்றாங்க. பார்த்தா இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்பதாகவே மரித்து போய்விட்டார். இயேசு கிறிஸ்து இவ்வளவு சீக்கிரமாய் மரித்ததற்கு காரணம் என்ன? அவர் ஏன் இவ்வளவு சீக்கிரமாய் மரிக்க வேண்டும்? எதினாலே அவர் இவ்வளவு சீக்கிரமாய் மரித்து போனார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அவருடைய சரீரத்திலே உண்டான அந்த காயத்தினாலேயா அவர் இவ்வளவு சீக்கிரமாய் மரித்து போனார்? இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட அந்த சொல்லொன்னா வேதனை, அதனாலேயா அவர் சீக்கிரத்தில் மரித்து போனார்? இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் எதினாலே அவர் இவ்வளவு சீக்கிரத்திலே மரித்து போனார்? அவர் ஏன் இவ்வளவு சீக்கிரமாய் மரித்து போனார் தெரியுமா? உடைந்த உள்ளத்தினாலே. உடைந்த உள்ளத்தினாலே நிந்தை என் இருதயத்தை பிளந்தது என்று சத்தியவேதத்திலே நாம் போன வாரத்திலே வாசித்தோம். ஆகவே அவருடைய உடைந்த உள்ளம், அவருடைய உடைந்த உள்ளத்தினாலே நிந்தை இருதயத்தை பிளந்தது என்று எழுதியிருக்கிற பிரகாரம் பாருங்க, அவர் அன்றைக்கு சீக்கிரத்திலே மரித்து போனார். ஒரே ஒரு நம்பிக்கை, பிதாவாகிய தேவன் அவரே தன்னுடைய முகத்தை எனக்கு மறைத்து விட்டாரே, அவரே என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போய்விட்டாரே, அவரே என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமல் போய்விட்டாரே என்று இயேசு கிறிஸ்துவின் உள்ளம் அன்றைக்கு என்ன செய்தது? உடைந்தது. இருதயம் உடைக்கப்பட்டபடியினாலே அவர் இவ்வளவு சீக்கிரமாய் என்ன செய்து விட்டார்? மரித்து போய்விட்டார். ஒரே ஒரு நம்பிக்கை, பிதாவாகிய தேவன் அவரே என்னைய புறக்கணிச்சிட்டாரே, அவரே என்னைய வெறுத்து தள்ளிட்டாரே, அவரே என்னை ஒதுக்கி தள்ளிட்டாரே, என் ஜெபத்துக்கு காது அடைச்சிட்டாரே, என் ஜெபத்துக்கு பதில் தரலையே என்று பாருங்க. உள்ள உடைந்தபடியினாலே அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சீக்கிரத்திலே என்ன செய்து விட்டார்? மரித்து போய்விட்டார். எனவே இயேசு கிறிஸ்து எதற்காக கல்வாரி சிலுவையிலே அவர் புறக்கணிக்கப்பட்டார்? நம்மை அரவணைத்துக் கொள்வதற்காக, நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக, நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்காக, நம்முடைய ஜெபத்துக்கு முகத்தை மறைக்காமல் இருப்பதற்காக, நம்முடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்காக அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் முகத்தை அவர் என்ன செய்யவில்லை? பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்துக்கு என்ன செய்யவில்லை? பதில் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே பிதாவாகிய தேவன் புறக்கணித்து தள்ளினார். இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்க புருஷன் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்க பிள்ளை உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்க மனைவி உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்க பெத்த தகப்பன் தாய் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்க கூட பிறந்த சகோதரன் சகோதரி புறக்கணிச்சிருக்கலாம், உங்க சமுதாயம் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்க சொந்த பந்தம் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். பரலோகத்தின் தேவன் உங்களை புறக்கணிக்கல, அவர் உங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார், அவர் உங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன் அவர் உங்களை அரவணைத்துக் கொள்கிறார். அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார், அவர் உங்கள் ஜெபத்துக்கு பதிலை தருகிறார், அவர் உங்களுக்கு மறு உத்தரவு தருவார். நீங்கள் ஜெபத்துல போய் என்ன செய்யணும்? கர்த்தாவே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்துக்கு நீர் கர்த்தாவை காதை அடைத்துக் கொண்டிருப்பீர் என்று சொன்னால், இன்னைக்கு ஏன் ஜெபத்துக்கு காதை திறந்திருப்பது அதிக நிச்சயம். அவருடைய கர்த்தாவை முகத்தை நீ நோக்கி பார்க்காமல் கர்த்தா இருந்தது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு என்னுடைய முகத்தை நோக்கி பார்ப்பது உண்மை நிச்சயம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறீர், என்னுடைய ஜெபத்தை கேட்கிறீர், என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறீர் கர்த்தாவே. ஆமென். இப்படிதான் நீங்க ஜெபத்துல போய் என்ன செய்யணும்? அணுக வேண்டும். பக்கத்துல கைப்பிடி சொல்லு, கர்த்தர் உங்களை புறக்கணிக்கல, கர்த்தர் உங்களை ஒதுக்கி தள்ளல, கர்த்தர் உங்களை தூக்கி எறியல, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை அன்பு கூறுகிறார், கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை அணைத்துக் கொண்டிருக்கிறார். எதுக்கு கவலைப்படாதீங்க? அவரே உங்கள் நம்பிக்கை, அவரே உங்களுடைய நம்பிக்கை. கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது என்பதை எண்ணி பாருங்க. ஆமென்.